When the Destiny Bring Demon Back வெப் சீரிஸோட எபிசோட் 2 இந்த வீடியோல பார்ப்போம். எபிசோட் 1 நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே டிராமாஸ்னா ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. 8 கிளான்ஸ் இருப்பாங்கல்ல, 8 கிளான்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அனுப்பி வச்ச கேர்ள்ஸ் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட. அதுல ஒருத்தவங்க மட்டும் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா தான் நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினே வந்து டீமன் ட்ரீம்ல தான் வந்திருப்பாங்க. அவங்களையுமே வந்து இந்த சிமாஜியோ வந்து கொல்றதுக்கு தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. பட் ஹீரோயினுக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்க டைம் டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல. இங்க மத்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம அனுப்பி வச்சவங்க வந்து கிளம்பிட்டாங்க. எப்படியாச்சும் அவனை கொன்றுவான் அப்படின்ட்டு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பிளேஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க தங்குறதுக்கு. அப்போ ஒரு இடம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து ஜாலியா இருக்காங்க. அவங்க மாஸ்டர் சொன்னாங்க, அது மாதிரி நீ யார்ட்டையும் வம்பிழுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்காங்க. நம்ம நல்ல வெக்கேஷன்ல இருக்கோம். இப்ப இந்த வெக்கேஷன் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பவுச் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா அவ்வளோ ஃபுட் இருக்கும். ஸ்கை அவங்க கன்னத்துல பார்த்தோம்னா பிளட் ஒட்டி இருக்கும். என்னன்னா வந்து இந்த மாதிரி சிம்மாஜி ஒருத்தவங்கள கொல்லுவார்ல, அப்ப வந்து அவரோட பிளட் கையில பட்டிருக்கும். அந்த கையை வச்சு இவங்களை தொட்டிருப்பாரு. அதனால அவங்க மூஞ்சில வந்து பிளட்டா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அந்த பொண்ணு மர்டர் ஆச்சு, இல்லாட்டி நம்ம மறுக்கையாதான் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இங்க ஒருத்தவனை காட்டுறாங்க. இவன் தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து அனுப்பி வச்சிருப்பான். டீமன் கிளானை சேர்ந்தவன் அவன். ஹீரோவை காட்டுறாங்க. அப்புறம் அவர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இது மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க கிளானோட ஜூஸா, தண்ணி தான். பட் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் வாட்டரா இது மாதிரி குடிச்சிட்டு அவங்க பாட்டுல தூங்கிடுறாங்க, ஏதோ மூஞ்சிலெல்லாம் வச்சுட்டு. அப்ப பார்த்தோம்னா ஸ்னேக் வருது. ஸ்னேக் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துலயே சிம்மாஜியும் வந்துடுறாரு. வந்துட்டு இவ உண்மையாவே தூங்கிட்டாளா? ஆமா, உண்மையாவே தூங்கிட்டா. இவ எந்த மோட்டிவோட வந்திருக்கான்னு தெரியலையே நம்மளுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, அந்த பாம்பு பாக்குது. பாம்பு இப்படி பார்த்துட்டு இவருக்கு ஒரு தலைவலி வந்திருக்கும். அந்த பாம்பு இவங்கதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிம்மாஜியோ சொல்றாங்க, ஏய் நீ வாயை மூடு. இவளே ஒரு சாதாரண பொண்ணு, டீமன் கிளான்ல இருந்து வந்திருக்கா. இவளால எனக்கு எதுக்கு தலைவலி வருது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா இவங்களை கொல்லலான்னு போகல. இல்ல இவன் என்னதான் பண்றான் நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தோம்னா வந்து கண் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா இவன் அந்த வாட்டர் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்க இருந்து போவாரு. என்னமோ அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்புறம் ஹீரோயின் இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு, என்ன விடுங்கிருச்சு அப்படின்ட்டு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அப்ப அங்க நிறைய ஃப்ளவர்ஸ் அழகா க்ளோவா ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒருத்தவங்க வந்து அந்த ஃப்ளவரை பிச்சு ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஃப்ளவரை நோந்து பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்து இறந்தே போயிடுறாங்க. கரெக்டா சிம்மாஜியும் வர்றாரு. சிம்மாஜியோ வந்துட்டு அந்த சோலை வந்து டெஸ்ட்ராய் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் பார்த்ததை டக்குன்னு பார்த்துட்டாரு. பார்த்தோன்னு சும்மா இருப்பாரா? டக்குன்னு அங்க போயிடுறாரு. போய் கழுத்தை வந்து பிடிச்சிடுறாரு. கழுத்தை பிடிச்சு இந்த மாதிரி கேட்க போறாரு. அதை நம்மளுக்கான ஃபுல்லா காட்டல. இங்க பார்த்தா நிறைய லைட்ஸ் ஏற்றி வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட சோலோட லைட். இது அணைஞ்சா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சோலை மட்டும் கலெக்ட் பண்றாங்க. அதை வச்சு மறுபடியும் அவங்க வந்து ரீஇனாகிரேஷன் வந்து பண்ணிக்குவாங்களாம். எப்படி இறந்து போன அப்படின்னு சொல்லி கேட்கல. இது மாதிரி ஒரு இது மாதிரி பூ இருந்துச்சு, அதை பிச்சு நான் நோந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது அந்த பிளட் இதோட ஃப்ளவரா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவங்க சோல் எடுத்து மறுபடியும் ரீஆகனைசேஷன் கொடுத்துட்டாங்க. அப்பதான் இவங்க எல்லாம் பேசிக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பையனை அடைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு குட்டி பையனா இருப்பாரு நம்ம ஹீரோ, அப்பவே அடைச்சு வச்சிருவாங்க. மனசாட்சியே இல்லாம இவங்க அடைச்சு வச்சுட்டு அவர் வந்து திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவருக்கு அப்படியே அந்த ஸ்பிரிட் ஃபயர் உள்ள போனோம்னா அப்படியே அது ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். அதனால இவங்களுமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இவரை அடைச்சு வைக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவாரு லின்னுன்ட்டு, இது மாதிரி அவரை நீங்க அடைச்சு வச்சீங்க, கண்டிப்பா வெளியில வந்து உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆமா கரெக்ட் தான் இவர் சொல்றதும், நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்மாஜியை காட்டுறாங்க. இவர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அவன் என்னை கொல்ல வரல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கா? அதுவும் அவர் டீமன் கிளான்ல இருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே போறாரு, இவன் எதுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் அவர் ட்ரூத் ஸ்பெல் வச்சிருப்பாரு. யார் வந்து இவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது அந்த மாதிரி வச்சு அவர் உண்மையை சொல்ல வச்சாரு. நம்ம லைஃப்ல இது மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி உண்மையை சொல்ல வச்சிருவாரு. அப்ப அவளும் சொல்லிடுவான், நான் இங்க வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன், நான் எதுக்கு உங்களை கொல்ல போறேன், உங்களை கொண்டு எனக்கு என்ன, நீங்க என்னோட பவர்ஃபுல் அப்படின்ட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு உங்க மூளையை தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இது மாதிரி சரி பண்ணணும், டாக்டர் தான் வரணும் அப்படின்ட்டு அந்த உண்மையுமே வேற சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன பண்ற, இப்ப நம்மளை கொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரூத் ஸ்பெல் இருக்குல்ல, அதை வந்து அவர் எடுத்து விட்டுறாரு. அங்க இருந்துட்டு அவங்கள்ட்ட எடுத்து விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பதான் ஹீரோயின் நினைக்கிறாங்க, அடி பாவி என்ன காரியம்டி பண்ண பார்த்தேன் நேரம், நீ
செத்து போயிருப்படி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் நம்ம கிட்ட வராம இருக்கதான் நல்லது, இவ கிட்டே நம்ம போக கூடாது, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் தூங்குவோன்ட்டு தூங்குறாங்க. அப்ப அந்த பாம்பு வந்து இவங்களை எழுப்புது. பாம்பு வந்து எழுப்புறோன்னா இவங்க ஐயோ ஃப்ரூட்ஸ் தான் வந்து எழுப்புதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பாம்பு. பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. பயந்துட்டு ஐயோ நான் வந்து எதுவும் பண்ணலை, என்னை மன்னிச்சிடு, என்னை உயிரோட விட்டுரு அப்படிலாம் கேக்குறாங்க. ஆனா அந்த பாம்பு அந்த ஒரிஜினல் காரணம் என்னன்னா, அவங்க ஒரு தண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தண்ணியை கேட்டு வந்திருக்கோம், அந்த தண்ணியும் கேக்குது. என்ன அது தண்ணி எல்லாம் கேக்குது, டாக் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அப்புறம் ஒரு இதுல தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. அந்த பாம்பும் அழகா குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. கியூட்டா இருக்கு அந்த பாம்பு. ஒரு ஜெயின் சைஸ்ல தான் இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு அந்த பாம்பை பாக்குறதுக்கு பயமாவே இல்லை. அது பண்ற விஷயம் அவ்வளவு கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க சிம்மாஜியோ காட்டுறாங்க. பாம்பு வருது. இது மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காண்டி அவகிட்ட போயிட்டு நீ குடிச்சிட்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து அந்த ஃபயரை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் சின்ன வயசுல அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் இது மாதிரி நீ வாழக்கூடாது சாகணும்னு ஆசைப்படுறியா, அவகிட்ட எதுக்கு போய் இதெல்லாம் வாங்கி குடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாம்புக்கு வந்து திட்டு விழுந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி அவ ஒரு டீமன் இதுல இருந்து வந்தவ, ஒன்னா அவ என்னோட ஸ்பிரிட்டுக்காக வந்திருக்கணும், இல்லைன்னாட்டி அந்த ஃப்ளவருக்காக ஒரு லோட்டஸ் இருக்கும் அதுக்காக வந்திருக்கணும். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நிறைய கல்டிவேஷன் அதிகமாயிரும். இங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிம்மாஜியாவை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு எப்படி பணிவிட பண்றதுன்ட்டு. இங்க பார்த்தா சிம்மாஜியோ கொலை பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப இங்க ரூன்னு ஒருத்தவ இருப்பா, அவ நான் இதுக்கு வரல நான் போறேன் அப்படின்றாங்க. அப்ப சொல்றாங்க மறந்துட்டியா உன்னோட ஆளுங்க எல்லாம் இன்னும் எங்க பாஸ்கிட்ட தான் இருப்பாங்க, அதனால ஒழுங்கா கொல்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க எதுவுமே பேசல, அமைதியா இருக்காங்க. நம்மளுக்கு போக போக தான் எல்லாமே வந்து தெரிய வரும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பாம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடியே தண்ணி ஊத்தி வச்சுட்டு படுக்கிறாங்க. படுத்தா சரியான வயிறு வலி. ஏன் அப்படின்ட்டு பார்த்தா அந்த டீமன் கிளான்ல இருந்து ஒருத்தவனை காட்டியிருந்தாங்கல்ல, அவன் வந்து இவங்களை வந்து கூப்பிடுறான். அது இவங்களுக்குள்ள ஒரு வினம் வந்து விஷத்தை வந்து வச்சிருக்காங்க. அது இப்படி அவன் ஆட்டுனானா அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத வலி வரும். அது ரொம்ப ஆட்டினா அவங்களுக்கு வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரிதான் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்குமே இப்படி ஆயிடுது. இந்த பாம்பு வந்து பாக்குது, பாக்கையில இவங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு சிம்மாஜியோட இருக்கிற பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு விடுது. கொண்டு போய் விட்டோம்னா அவரும் வராரு. வந்து இவளை எதுக்கு இங்க கூட்டு வந்த, என்ன உனக்கு 2 வாட்டி சாப்பாடு கொடுத்தான்ட்டு இவளுக்கு நீ அடிமை ஆயிட்டியா, இவ ஒரு டீமன், இவளை எந்த காப்பாத்த சொல்ற நீ அப்படின்றாங்க. அப்புறம் இவளை பார்த்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு பரவாயில்ல, நீ வந்து மத்தவங்கள்ட்ட எனக்கிட்ட வந்து டைரக்டா வர்றதுக்கு இந்த பாம்பை அழகா வந்து கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாம்பு இன்னும் நீ சாகணுமா அப்படின்னு சொன்னா அந்த பாம்பு வேகமா வெளியில ஓடி போயிடுது. இவர் என்ன பண்றாரு, அவரோட பிளட் இருக்குல்ல, அவரோட பிளட் எடுத்து வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவரோட பிளட் வச்சு எல்லாமே மோஸ்ட்லி சரியாயிடும், கல்டிவேஷனுமே அதிகமாகும். அவங்களும் நல்லா தூங்கிடுறாங்க. அந்த பிளட்ட குடிச்சிட்டு வயிறு வலி சரியாயிடுது. தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி மேன்ஷன்ல இருக்காங்க. என்ன நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ட்டு அவட்ட போயிட்டு சொல்றாரு, சாரி இந்த மாதிரி தெரியாம நான் வந்து நடந்து வந்திருப்பேன் தூக்கத்துல அப்படின்னு சொன்னேன்னா சிம்மாஜியா சொல்றாரு, பொய் சொல்லாத, இந்த மாதிரி ஸ்னேக்கை கரெக்ட் பண்ணி நீ தானே இங்க வந்த காப்பாத்துறதுக்காக, பொய் சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னா இல்ல இல்ல அப்படின்னா நான் என் ரத்தத்தை கொடுத்துதான் காப்பாத்தினேன்னா வாமிட் எடுக்கிறாங்க. என் ரத்தம் ஒரு சொட்டு விழுந்துச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரூத் ஸ்பில் இருக்குல்ல அதை போட்டுட்டு மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னை வந்து கொல்ல தானே வந்த அப்படின்ட்டு. நான் ஏன் உங்களை கொல்ல போறேன், எனக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, உங்களை கொண்டுடுறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே ஒரு பாதி மைண்டா நம்புறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து நீ தான் எனக்கு பணிவிடை செய்யணும், நாளையில இருந்து இங்க வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்பதான் அவர் நினைச்சு பாக்குறாங்க, நம்மளோட பிளட்டுக்காண்டி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதை துப்புறதுக்கு ட்ரை பண்றா, நம்மளை கொலை பண்ற மோட்டிவும் இல்லைன்றா, அப்புறம் எதுக்கு இவ இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க 2 கேர்ள்ஸ் வந்து நம்ம சிவாஜியை எப்படா பாப்பாரு, அவரோட கண் எப்ப படும் அப்படின்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவர் எப்ப பாப்பாரு அப்படின்ட்டு. ஹீரோயின் பெரிய மூட்டை எடுத்துட்டு வராங்க. இவர் தொல்லை வேற தாங்க முடியல, அந்த பாஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இந்த பாஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவங்களுக்கு 2 பேரையும் பாரு காலையில இருந்து உட்காந்துருக்காளுங்க, இது மாதிரி வினைய விலை கொடுத்து வாங்குறாளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹாய் சொல்றாங்க. அப்ப பார்த்தா இங்க ஒரு அடைச்சு வச்சிருக்காங்க, ஆனா கதவு இல்ல, பட் ஒரு மந்திர வளையம் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதை போய் டச் பண்றான். டச் பண்ணோன்னா அவளால உள்ள போக முடியல. பாஸ் நான் தான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் டச் பண்றா. அப்படி டச் பண்ணோன்னு பார்த்தோம்னா அவ உள்ள போயிடுறான். உள்ள போனோம்னா இங்க 2 கேர்ள்ஸ் உட்காந்துட்டாங்க. இவ்வளவு நாள் இந்த ட்ரிக் தெரியாம போயிடுச்சு, கூட நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அது இங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் அவங்க வந்து பார்த்தோம்னா அங்கிட்டு போயிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துடுறாங்க. இங்க தானே வேற பார்க்க போறாங்க ஹீரோயின், அதெல்லாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து சரி வா மேல போலாம் அப்படின்ட்டு மாடிப்படியில கூட்டு போறாங்க.
அது பார்த்தா அவ்வளோ பெரிய மாடிப்படி. இவங்க நினைச்சுக்கிட்டே போறாங்க, ஐயோ மாடர்ன் வேர்ல்டுலயாச்சும் ஒரு நியாயம் இருந்துச்சு நான் பண்ண வேலையில. இது என்னடா இவ்வளோக்கு ஏற விடுறீங்க, இவரோட பிளே கேமா மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அசால்ட்டா அவர் சொல்லிட்டு போறாரு, இது ஃபுல்லாத்தையும் மாப் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்பி போயிடுறாரு. இவங்க உட்காந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாம்பு வருது. அந்த ஸ்னேக் வந்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகுது. இங்க எதுக்குடா என்னை கொண்டு வந்து கோர்த்து விட்ட அப்படின்ட்டு அவங்க இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு, சின்ன வயசுல அவர் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. இவர் வந்து இவரே வந்து கொன்னுக்க முடியாது, அது மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து அவரால் வலி தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பிளட் கிடைக்காம போயிடும்ல, அதனால அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல, உங்க பாம்பு தானே கூட்டு வந்துச்சு, என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க. சரி இவங்களுக்கு ஜுரம் அடிக்குதா அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் நெத்தியோட நெத்தியா வச்சிடுறாங்க. இவங்க ஏர் கண்டிஷனர் மாதிரி அவருக்கு வந்து பார்த்தோம்னா கூலிங்கா ஏசி ஏர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது, இந்த பொண்ணு வந்து நம்ம உடம்ப வந்து கூல் ஆகுது, அந்த ஹீட் வரத வந்து இவ கூல் ஆக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் அவரை பறக்க விட்டு மறுபடியும் வந்து நெத்தியில வச்சு கூல் ஆக்கிக்கிறாரு. இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எபிசோட் 2 வந்து முடிச்சிருந்தாங்க. அது அந்த இடத்துல பறந்து வர்றத விட கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வெப் சீரிஸ் சூப்பரா இருந்துச்சு. எபிசோட் 1மே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களாம் மறுபடியும் மறக்காம போய் பாருங்க. வேற என்ன வெப் சீரிஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்